الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இன்றைய திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமறை குரானின் 105வது அத்தியாயமாகிய சூரா அல் ஃபீல் என்ற அத்தியாயத்தின் விளக்கத்தை பற்றி பார்க்கவிருக்கின்றோம். இந்த அத்தியாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்கா வாழ்க்கையிலே அருளப்பட்ட ஒரு அத்தியாயமாகும். இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய வல்லமையால் மாபெரும் ஆற்றலால் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எடுத்துரைக்கின்றான். இந்த அத்தியாயம் 5 வசனங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கூறுகின்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நபியே, யானை படையினரை உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை பற்றி நீர் சிந்திக்கவில்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றான். இந்த கேள்வியுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக முக்கியமான ஒரு பாடத்தை, ஒரு படிப்பினையை இந்த வரலாற்றிலே அல்லாஹ் நமக்கு உள்ளடக்கி இருக்கின்றான். அதன் காரணத்தினால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் பேசுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி மட்டும் பேசக்கூடிய பேச்சு அல்ல. முதலாக அல்லாஹ்வின் தூதரை நோக்கி அல்லாஹ் பேசுகிறான். யாரெல்லாம் இந்த வசனங்களை, இந்த அத்தியாயத்தை படிக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நோக்கிய ஒரு கேள்விதான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். யானைப்படையை உமது இறைவன் எப்படி ஆக்கினான், என்ன செய்தான் என்பதை நீ சிந்திக்கவில்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை படிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அல்லாஹ் நம்முடைய சிந்தனையில் என்ன வரலாறு நடைபெற்றது என்பதை நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கேள்வியை அல்லாஹ் கேட்கின்றார். யானைப்படை என்றால் யார், அவங்களுடைய வரலாறு என்ன என்பதை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். யானைப்படையினர் அப்படின்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டே யானை ஆண்டு. இந்த வரலாற்று சம்பவம் எந்த ஆண்டிலே நடைபெற்றதோ அந்த ஆண்டில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். ஆமுல் ஃபீல், யானை வருடம், யானை ஆண்டு என்று சொல்வார்கள். யானை படையினர் என்பவர்கள் யமன் நாட்டை சேர்ந்த மக்கள். யமன் நாட்டை சார்ந்தவன் செய்றாங்க, காபத்துல்லாவை இடிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக இருந்த அந்த காபா, ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியதான் காபத்துல்லாவை மக்காவில் வாழ்ந்த குறைஷிகள் அவங்க இணை வைப்பு கொள்கையில் இருந்தாலும் மிக கண்ணியமாக அதற்குரிய மதிப்பை கொடுத்து வந்தார்கள். ஏராளமான சிலைகளையும் உள்ளே வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த காபாவை ஒரு புனிதமிக்க ஆலயமாக கருதி வந்தாங்க. அப்போ அந்த யமன் நாட்டை சேர்ந்த ஒரு மன்னர் என்ன செய்றான்னு சொன்னோம்னா, அந்த மன்னருக்கு அப்ரஹா என்று வரலாற்றில் பெயர் சொல்லப்படுகிறது. அப்ப அவர் என்ன செய்றாங்கன்னா, காபத்துல்லாவை இடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிகப்பெரிய யானை படையோடு அவர் வர்றார். இந்த அப்ரஹா மன்னருக்கு அந்த யானைகளை கொடுத்தவர் யாருன்னு சொன்னோம்னா, அபிசீனியாவுடைய மன்னர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த யானைகளை யமன் நாட்டு மன்னருக்கு அப்ரஹாவுக்கு கொடுத்திருக்கிறார்.
எதற்காண்டி இவர் காபாவை இடிக்கிறதுக்காண்டி வர்றாரு? யமன் நாட்டு மன்னன் என்ன பண்றான்னு சொன்னோம்னா, காபாவுக்கு போட்டியா அவன் யமன் தேசத்துல ஒரு ஆலயத்தை எழுப்புகிறான், ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை செய்கின்றான், எழுப்புகின்றான். அப்போ அவனுக்கு என்னன்னு சொன்னோம்னா, பல்லாயிரம் ஆண்டுகளாக அரபுகள் காபாவை நோக்கி ஹஜ்ஜுக்கு போறாங்க, தவாப் செய்யறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை தடுக்க வேண்டும். காபத்துல்லாவை நோக்கி போறதை தடுத்து அந்த அரபுகளையும் உலகத்துல உள்ள எல்லா மக்களையும் இவன் கட்டியிருக்கக்கூடிய அந்த கட்டடத்தை நோக்கி, ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை நோக்கி திருப்ப வேண்டும் அப்படின்னு அவன் என்ன செய்யறான், நினைக்கிறான். அப்ப அரபுகள்கிட்ட அந்த மாதிரி சொல்லி அனுப்புறான், நீங்க எங்க என்ன செய்யுங்க, இந்த ஆலயத்துக்கும் நீங்க பயணப்பட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் மக்களை திருப்புவதற்குரிய பிரச்சாரத்திலும் ஈடுபடுகின்றான். வரலாற்றுல என்ன சொல்றாங்க சொன்னோம்னா, இந்த மாதிரி காபத்துல்லாக்கு எதிராக ஒரு கட்டடத்தை அந்த மன்னன் அபரகாங்கிற மன்னன் கட்டியதுனால அரபுகளுக்கு கடுமையான கோபம். அப்ப அரபுகள்ல ஒருவர் என்ன செய்தாராம், அவர் அந்த யமன் நாட்டு மன்னன் கட்டிய அந்த ஆலயத்திற்கு உள்ள போய் மலம் கழித்து அந்த செவத்துல எல்லாம் சேரை பூசி விட்டு விடுகிறார். அப்படின்னா என்ன செய்யணும் சொன்னோம்னா, அந்த மன்னனுக்கு பயங்கரமான கோபம் என்ன செய்து ஏற்படுது. அப்ப நாம் என்ன செய்யணும், இந்த காபத்துல்லாவை இடிச்சு தரமட்டமாக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல மிகப்பெரிய படையை திரட்டி கொண்டு என்ன செய்கின்றான், காபாவை நோக்கி வருகின்றான். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவங்க தான் என்ன செய்றாங்க, அங்க இருக்கிறாங்க. அபூ தாலிப் தான் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி காலகட்டத்துல குறைஷிகளுக்கு அந்த மன்னரை எதிர்த்து நிற்கக்கூடிய படை வலிமையோ மனதைரியமோ இல்லை. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வல்லமையால் என்ன செய்கின்றான், அந்த யானை படையை அல்ல அழிக்கின்றான். அப்ப அவன் யானை படையை திரட்டி கொண்டு வரும் பொழுது அது காபத்துல்லாவை நோக்கி நெருங்கக்கூடிய நேரத்துல மக்காவுக்கு பக்கத்துல அல் முஹம்மஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த முஹம்மஸ் அப்படிங்கிற பகுதிக்கு வரும்போது அந்த யானை படை தடுத்து நிறுத்தப்படுகிறது. அவன் என்னதான் அடிச்சாலும் உதைத்தாலும் அந்த யானைகள் காபாவை நோக்கி காபாவுடைய திசையில செல்ல மறுக்குது. ஆனால் யமன் தேசத்தை நோக்கி திருப்பினா வேகமா என்ன செய்யுது, அது ரொம்ப விரைந்து செல்கிறது. வேறு ஏதாவது ஒரு நாட்டை நோக்கி திருப்பினால் விரைந்து செல்கிறது. காபாவை நோக்கி திருப்பினால் அந்த யானை என்ன செய்து விடுகிறது, படுத்து விடுகிறது. இப்படி அந்த யானையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. நாம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரில 6880வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை வெற்றி கொண்ட அந்த நாள்ல அறியாமை காலத்துல ஹுஸா அப்படிங்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரை இன்னொரு கோத்திரம் என்ன செஞ்சிருந்தாங்க, கொலை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பகரமா என்ன செய்யறா, மக்கா வெற்றி அடைஞ்சவன ஹுஸா கோத்திரத்தை சேர்ந்தவங்க அறியாமை காலத்துல எங்க கோத்திரத்துல ஒரு ஆளை கொண்டு போட்டாங்க, அதுக்கு நாங்க பழி வாங்குவோம்னு சொல்லி என்ன செஞ்சிருந்தாங்க, ஒருவரை பிடித்து கொண்டு விடுகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்துல ஒரு உரை மக்களுக்கு நிகழ்த்துறாங்க. அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹபஸ அன் மக்கத்த அல் ஃபீல், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்காவை விட்டும் யானை படையை தடுத்தான். சல்லத அலைஹிம் ரசூலஹு வல் முஃமினீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மக்காவாசிகளுக்கு எதிராக அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னையும் மூமின்களையும் அல்லாஹ் செய்திருக்கின்றார், சாட்டி இருக்கின்றார். அவங்களுக்கு எதிராக அல்லாஹ் அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். அலா அறிந்து கொள்ளுங்கள், வ இன்னஹா லம் தஹில்ல லி அஹதின் கப்லி, எனக்கு பிறகு எனக்கு முன்னால் இந்த மக்கமா நகரம் யாருக்குமே ஹலாலாக்கப்படல. அதாவது போர் செய்வதற்கோ கொலை செய்வதற்கோ எந்த ஒன்றுக்கும் இந்த மக்கமா நகரம் யாருக்கும் அனுமதிக்கப்படவில்லை. வலா தஹிலு லி அஹதின் பஅதி, எனக்கு பிறகும் இது கியாமத் வரைக்கும் யாருக்கும் என்ன செய்யப்படாது, இந்த மக்காக்குள்ள வைத்து யுத்தம் செய்வதற்கு அனுமதிக்கப்படாது. அலா வ இன்னமா உஹில்லத் லி சாஅத்தம் மின் நஹார், எனக்கு யுத்தம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டதெல்லாம் பகல்ல குறைந்த ஒரு நேரம் தான் அப்படின்னு நபிகள் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, அலா வ இன்னஹா சாஅதி ஹாதிஹி ஹராம், இந்த என்னுடைய நேரத்துல இருந்து இந்த மக்கமா நகரம் அது புனிதமாக அறிவிக்கப்படுகிறது. அது ஏற்கனவே புனிதம் தான், இனிமே அங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, யுத்தம் செய்யக்கூடாது. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறிப்பிட்ட நேரம் மட்டும் மக்காக்குள்ள யுத்தம் செய்வதற்கு அனுமதி கொடுத்தான். அந்த நேரம் இத்தோடு முடிந்து விட்டது. மக்கமா நகரம் பழைய புனிதத்திற்கு திரும்பி விட்டது. லா யுஃப்தலா ஷௌகுஹா, அந்த மக்காவில் உள்ள
முட்கள் பிடுங்கப்படக்கூடாது, வலா யோலது ஷஜருவா அதனுடைய மரங்கள் வெட்டப்படக்கூடாது, வலா எல்தபித்து சாக்கித்தகா இல்லா முன்ஷிதும் மக்காவில் ஏதாவது ஒரு பொருளுக்கு தவறு விட்டுட்டாங்கன்னு சொன்னோம்னா அறிவிப்பு செய்யக்கூடியவரை தவிர வேறு யாரும் செய்யக்கூடாது, தவற விடப்பட்ட பொருட்களை எடுக்கக்கூடாது. இப்படிலாம் ரசூலுல்லாஹி செய்றாங்க. மக்கமா நகரத்துக்குரிய புண்ணியத்தை பற்றி அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுல ஒரு விஷயத்தை சஹாபாக்கள் குறிப்பிடுறாங்க. இன்னல்லாக ஹபஸா மக்கத்தல் ஃபில், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யானை படையையே மக்காவின் தடுத்துட்டான். மக்காவுக்குள்ள யுத்தம் நடக்க அல்லாஹ் விடல, மக்காவுக்கு வெளியே இந்த படையை அல்லாஹ் செய்து விட்டான், அழித்து விட்டான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று இன்னொரு செய்தியை நாம பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரில 2731, 32 இந்த எண்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதைபியா உடன்படிக்கைன்னு சொல்லுவோம், சஹாபாக்களை எல்லாம் அழைத்து கொண்டு ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு அவங்க உம்ரா காண்டி போறாங்க. உம்ரா காண்டி போகும்போது ஹாலித் பின் வலீத் அவங்க அப்ப காஃபிரா இருந்தாங்க, பின்னாடி இஸ்லாத்துக்கு வர்றாங்க. நபிகள் நாயகம் ஹுதைபியா உடன்படிக்கை அந்த ஹுதைபியா அந்த உம்ரா காண்டி செல்லக்கூடிய அந்த காலகட்டத்துல ஹாலித் பின் வலீத் சஹாபாக்கள் யுத்தம் செய்வதற்காக ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹாலித் இந்த மாதிரி படையை திரட்டி நிக்கிறாங்கன்னு சொல்லி வேற வழிதனை செஞ்சிடறாங்க. மக்காவை நெருங்கிடுறாங்க. மக்காவை நெருங்கின பிறகுதான் ஹாலித் பின் வலீதுக்கே தெரிகிறது, நம்முடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிட்டாங்க, மக்காவை நெருங்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப விரைவாக குறைஷிகளை எச்சரிக்கை பண்றதுக்காண்டி போறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா என்பது ஒரு பள்ளத்தாக்கு, அப்ப அது மக்காக்குள்ள இறங்குற ஒரு இடத்துல அவங்களுடைய ஒட்டகத்துல நிக்கிறாங்க. நிற்கும் பொழுது அந்த ஒட்டகம் என்ன செய்யுதுன்னு சொன்னோம்னா மக்காவுக்கு உள்ள இறங்காம அப்படியே படுத்து விடுகிறது. அந்த ஒட்டகத்துடைய பேர் என்னன்னு சொன்னோம்னா கஸ்வா அப்படிங்கிற ஒட்டகம். அப்போ நபிகள் நாயகம் மக்காக்குள்ள இறங்கக்கூடிய பாதையில அந்த ஒட்டகம் அப்படின்னு செஞ்சிருது, மண்டி போட்டு படுத்து கொள்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு மக்கள் தான் என்ன செய்றாங்க, ஹல் ஹல் அதை எப்படி எழுப்பி பார்க்கறாங்க. ஃபலஹத் அந்த ஒட்டகம் அப்படியே முரண்டு பிடிக்குது, மக்காக்குள்ள போறதுக்கு அது என்ன செய்யல, எழுந்திருக்கவில்லை. அப்ப மக்கள் எல்லாம் பேசுறாங்க, ஹலாத்தில் கஸ்வா, ஹலாத்தில் கஸ்வா, கஸ்வா பிடிவாதம் பிடிக்குது, கஸ்வா முரண்டு பிடிக்குது அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மா ஹலாத்தில் கஸ்வா, கஸ்வா முரண்டு பிடிக்கவில்லை, வமா தாக்கலஹா பிஹுலுகின் முரண்டு பிடிப்பது அதனுடைய குணமும் கிடையாது. இந்த ஒட்டகம் முரண்டு பிடிக்கவும் இல்லை, முரண்டு பிடிப்பது அதனுடைய குணமும் கிடையாது. வலாக்கின் ஹபஸஹா ஹாபிஸுல் ஃபீல், யானை படையை தடுத்தானே அந்த இறைவன் தான் இந்த ஒட்டகத்தையும் தடுத்து விட்டான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா யஸ்அலூனி ஹுத்தன் யுஅல்லிமூன ஃபியா ஹுர்மாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய புனிதங்களை மகத்துவப்படுத்தக்கூடிய எந்த ஒரு திட்டத்தை ஒரு ஒப்பந்தத்தை ஒரு திட்டத்தை இந்த மக்காவில் உள்ள குறைஷிகள் எதிரம் கேட்டாலும் இல்ல அழைத்துக்கும் ஐயா, நான் அவங்களுக்கு அந்த ஒப்பந்தத்தை நான் வழங்கியே தீருவேன். கண்டிப்பா எந்த ஒப்பந்தத்துக்கு அவங்க வந்தாலும் நான் செய்வேன், அந்த ஒப்பந்தத்துக்கு நான் கட்டுப்படுவேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதுக்கு பிறகு அந்த ஒட்டகத்தை தட்டி எழுப்புறாங்க. அது என்ன செய்து அவங்கள விட்டு திருப்பி அந்த ஹுதைபியாங்கிற இடத்தை நோக்கி வந்தது. அங்கதான் அந்த ஒப்பந்தம் என்ன செய்து நடைபெறுகிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை அவங்க ஒட்டகத்தோட மக்களோட மக்காக்குள்ள நுழைந்திருந்தால் மிகப்பெரிய யுத்தம் நடந்திருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யானை படையோடு ஒப்பிட்டு சொல்வதை நாம் விளங்கிக் கொள்ள முடியல, மிகப்பெரிய யுத்தம் நடந்திருக்கலாம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒட்டகத்தை அங்க தடுக்கலாம். அப்ப நபிகள் என்ன சொல்றாங்க, யானை படையை எந்த இறைவன் மக்காக்குள்ள நுழைய விடாமல் தடுத்தானோ அந்த இறைவன் தான் தடுத்திருக்கின்றான். அதனால யுத்தம் நடைபெறக்கூடாது, மக்காக்குள்ள வைத்து யுத்தம் நடைபெறக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் அவங்க ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்தா நான் கட்டுப்படுவேன்னு சொன்ன பிறகு அந்த ஒட்டகம் அப்படியே திரும்பி எங்க வந்துருது, மக்காவுக்கு வெளியே ஹுதைபியாக்கு என்ன செஞ்சிருது வந்து விடுகிறது. அங்க வச்சுதான் ரசூலுல்லாஹி செய்றாங்க, ஒப்பந்தம் போடுகிறார்கள். அப்ப இந்த சம்பவங்கள்ல எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யானை படையை அல்லாஹ் தடுத்தான், இறைவன் தான் தன்னுடைய வல்லமையால் அதை நிறுத்தினான் என்கின்ற விஷயங்கள் என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த யானை படை என்பவர்கள் யமன் நாட்டை சேர்ந்த மன்னன் தலைமையில மிக யானைகளை கொண்டு கஅபாவை அழிப்பதற்காக வந்த ஒரு படை. அதை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அந்த யானை படையினரை உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நீர் சிந்திக்கவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல்,
அவருடைய சூழ்ச்சியை, அவருடைய திட்டத்தை இறைவன் அதை ஒரு பலவீனமானதாக, நிறைவேற்ற முடியாததாக அல்லாஹ் ஆக்கவில்லையா? எல்லாருக்குமே மக்கள் அந்த யானைப்படை சம்பவம் என்பது மக்காவுல வாழ்ந்த மக்களுக்கு இந்த வசனம் அருளப்படக்கூடிய காலகட்டத்துல மிகப்பெரிய சம்பவம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சில சம்பவங்களை எல்லா மக்களும் அறிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அதன் யாரு கைதவும் அவங்களுடைய அந்த சூழ்ச்சியை இறைவன் வழிகட்டதாக, வெற்றி அடைய முடியாததாக அல்லாஹ் ஆக்கவில்லையா? அவங்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் முறியடிக்கவில்லையா? எந்த ஒரு மக்காவுல வாழ்ந்த எந்த குறைஷிகளும் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை என்ன செய்யல, பாதுகாப்பதற்காக முயற்சி எடுக்கல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான்? அந்த காபத்துல்லாவை அவன் பாதுகாத்தான். அல்லாஹ் தன்னுடைய வல்லமையால் பாதுகாத்தான். அல்லாஹ் அதை தொடர்ந்து 3வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அரசல அலைஹிம் தைரன் அபாபி, அவர்களுக்கு எதிராக, அந்த யானை படை கூட்டத்துக்கு எதிராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ் என்ன செய்தான்? பறவைகளை அனுப்பினான். கூட்டம் கூட்டமான பறவைகள், அது எல்லாமே கடலில் இருந்து வந்தது. ஜித்தா பக்கத்துல கடல் இருக்கு பாருங்க, அந்த கடல்ல இருந்து காபாவை நோக்கி அந்த பறவைகள் வந்தது. அந்த பறவைகளுடைய அலகுகள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்கள் என்றால் எப்படிப்பட்ட கற்கள்? அந்த கற்களை சுமந்து கொண்டு அந்த பறவைகள் கூட்டம் கூட்டமா வருகிறது. அப்ப அந்த பறவைகள் வரும்போது அல்லாஹ் கூறுகின்றான், தர்மீஹிம், அந்த பறவைகள் அவர்கள் மீது எரிந்தது பிஹஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். சிஜ்ஜீல் அப்படின்னு சொன்னோம்னா நல்ல, அதாவது சூடாக்கப்பட்ட களிமண்ணை அது குறைவா இருக்கும். நம்ம பானையாக செஞ்சு அதை சூடு பண்ணும்போது ஸ்ட்ராங் கிடைச்சிடும். அப்ப இந்த கற்கள், அந்த பறவைகள் கொண்டு வந்த கற்கள் எப்படிப்பட்டது அல்லாஹ் சொல்லி காட்டினா, தர்மீஹிம் பிஹஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், அது நன்றாக சூடாக்கப்பட்ட வலிமையான, நல்ல ஒரு வலிமையான கெட்டியான கற்கள். அந்த கற்களை அவை என்ன செய்யணும்? கற்களை கொண்டு அவர்கள் மீது அந்த பறவைகள் எரிந்தன. அவர்களை இறைவன் ஆக்கினான் ஒரு, அதாவது மென்று தின்னப்பட்ட, நல்ல ஒரு வைக்கோல ஒரு மாடு தன்னுடைய வாயில வச்சு நல்ல மென்றால் அது எப்படி இருக்கும்? மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போன்று, புற்பூண்டுகளை போன்று அந்த கூட்டத்தை அல்லாஹ் செய்து விட்டான், அடியோடு அழித்து விட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்கள்ல அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அப்ப இது நமக்கு பல படிப்பினைகள் நமக்கு என்ன செய்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவில் நமக்கு வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரு ஒரு ஹக்க, ஒரு சத்தியத்தை அழிக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கு எதிராக, அவங்களுடைய சூழ்ச்சியை அவங்களுக்கு எதிராகவே அல்லாஹ் ஆக்குவான் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஆலயம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாக மக்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் மக்கா என்ற மக்காவிலே உள்ள அந்த ஆலயம். அது இறைவனுடைய புனிதமிக்க ஆலயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலேயே மக்கா நகரத்தை அல்லாஹ் புனிதமிக்க நகரமாக அல்லாஹ் செய்துவிட்டான், ஆக்கிவிட்டான். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய அந்த ஆலயத்தை, அந்த உண்மையை அழிப்பதற்காக ஒரு கூட்டம் வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுடைய சூழ்ச்சியை அவர்களுக்கு எதிராகவே அல்லாஹ் ஆக்கினான். அப்ப சில நேரங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு சத்தியத்தை அழிக்கக்கூடிய கூட்டம் ஒருவரும் செய்ய முடியாது, வெற்றி அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய வல்லமை தான் மேலும் அசத்தியவாதி அழிக்கப்படுவார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். அடுத்து நமக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி காபா அல்லாஹ் பாதுகாத்தான். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறை தூதராக அவங்க அனுப்ப வரப்போகிறார்கள். இறை தூதர் இந்த மக்கமா நகரத்திலே வரப்போகின்றார், பிறக்கப் போகின்றார் என்பதற்கு முன்னோட்டமாக ஒரு அற்புதமாகத்தான் அல்லாஹ் அந்த சம்பவத்தை என்ன செஞ்சான்? நிகழ்த்தி காட்டினான். இந்த சம்பவம் ஒரு அற்புதம், இறைவனுடைய ஒரு அற்புதம், இறைவனுடைய வல்லமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஆலயத்தை பாதுகாப்பான் என்பதற்கு ஒரு சான்றாக ஒரு நபிகள் நாயகத்துடைய வருகைக்கு ஒரு முன்னறிவிப்பாக இந்த சம்பவம் என்ன செஞ்சது இருந்துச்சு. ஆனா அதே நேரத்துல பின்னாடி ஒரு காலம் வரும், கியாமத் நாள் நெருங்க நெருங்க என்ன ஆகும்னு சொன்னோம்னா, காபாவுல மக்காவில் வசிக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்துல காபாவுடைய மதிப்பெண்ணை செஞ்சிருவோம், அடிபட்டு போயிடும். இன்னைக்கு சில அறிஞர்கள் விமர்சிக்கிறாங்க, காபாவுடைய மகத்துவத்தை குறைக்கக்கூடிய வகையில மிகப்பெரிய கிளாக் டவர், எல்லாரும் போனா அந்த கிளாக் டவர் தான் வியந்து பார்க்கலாங்களே தவிர காபாவுடைய அந்த மதிப்பு அந்தஸ்து மக்களுடைய உள்ளத்துல எடுபடக்கூடிய லெவல்ல தான் இன்னைக்கு என்ன செய்யுது
நிலைமை இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப காலங்கள் செல்ல செல்ல என்ன ஆகும்னு சொன்னோம்னா, மக்காவில் வசிக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்திலேயே காபாவை பற்றிய அந்த புனிதத்தன்மை என்பது என்ன செஞ்சிடும், எடுபட்டு போயிடும். அந்த காபாவை மதிக்க வேண்டிய முறைப்படி செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. எந்த மதீனாவுடைய புனிதத்தை விட மக்காவுடைய புனிதம் என்பது அதிகம். ஏன்னா மக்காக்குள்ள வச்சு எந்த ஒரு கைதியையும் கைது செய்யக்கூடாது, கொலை தண்டனை நிறைவேற்றக்கூடாது, மக்காவில் உள்ள முட்களை பிடுங்கக்கூடாது, மக்காவில் உள்ள மரங்களை வெட்டக்கூடாது, மக்காவில் ஒரு பொருள் கீழே விழுந்து கிடந்ததுன்னா அறிவிப்பவரை தவிர வேறு யாருமே செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, மக்காவில் யுத்தம் செய்யக்கூடாது. மதீனா நகரம் புனிதம் தான், ஆனா மக்காவை மாதிரி புனிதமான்னு கேட்டா கிடையாது. மதீனா நகரத்துல மரங்களை என்ன செஞ்சுக்கலாம், வெட்டிக்கலாம். மதீனா நகரத்துல யுத்தங்கள்லாம் என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கு. ஆனால் மதீனா நகரத்தை விட அதிக புனிதம் மிக்கது எது, மக்கமா நகரம். ரெண்டுமே புனிதம் மிக்க நகரங்கள் தான், ஆனா அதை விட அதிக புனிதம் எதுக்கு இருக்குது, மக்கமா நகரத்துக்கு என்ன செய்தி இருக்குது. அப்போ ஒரு கியாமத் நாள் நெருங்கும் போது மக்கள் எல்லாம் ஹஜ்ஜே செய்யாத ஒரு காலம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு காலம் ஏற்படும். என்ன நடக்கும், அபிசீனியாவில் இருந்து அதாவது நபி சஹீஹுல் புகாரில 1595 அந்த செய்தியில பதிவு செய்யப்பட்டது. யானை நபிகள் நாயகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்ரஹா மன்னன் யமன் நாட்டில இருந்து யானைப்படையை கொண்டு வந்தான். அந்த யானைப்படையை அப்ப அவனுக்கு கொடுத்தது யாரு, அபிசீனிய மன்னர்கள். அபிசீனிய மன்னர் தான் அந்த யானைப்படையை கொடுத்தாரு. அதை பயன்படுத்தி இடிக்கிறதுக்கு வந்தான். கியாமத் நாள் நெருங்கும் போது அதே அபிசீனியர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா, கஅபத்துல்லா ஒவ்வொரு செங்கலா உடைத்து எறிவார்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரில 1595 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் சொன்னார்கள், கஅன்னி பிஹி அஸ்வத அல் அஃஹஜ யக்லவுஹா ஹஜரன் ஹஜரன். அதாவது வளைந்த கால்களை உடைய கருப்பு நிறத்தவர்கள், அவங்களுடைய கால் என்ன செஞ்சிருக்குமா, வளைஞ்சிருக்குமா, வளைந்த கால்களை உடைய கருப்பு நிறத்தவர்கள் ஒவ்வொரு கல்லாக பிடுங்கி கஅபாவை உடைப்பதை நான் பார்ப்பது போன்றிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் மனக்கண்ணில் காட்டி இருக்கிறான். நபிகள் நாயகம் சொல்லி காட்டாங்க, வளைந்த கால்களை உடைய அபிசீனியர் என்ன செய்வாங்க, கியாமத் நாள் நெருங்கக்கூடிய டயத்துல கஅபா ஒவ்வொரு செங்கலா என்ன செய்ய உடைப்பாங்க. ஏன் உடைப்பாங்கன்னா, அன்னைக்கு தடுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மக்களுடைய உள்ளத்துல அதனுடைய புனிதத்தன்மையெல்லாம் என்ன செஞ்சிடும், எடுபட்டு போய்விடும் அப்படின்னு நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று சஹீஹுல் புகாரில 1596 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹர்ரிபுல் கஅபத ذு சுவைகத்தைன் மினல் ஹபஷா. அபிசீனியாவை சேர்ந்த மெலிந்த கால்களை கொண்ட மனிதர்கள் கஅபாவை இடித்து பாழ்படுத்துவார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்துல கஅபா என்ன செய்யப்படும், இடித்து பாழ்படுத்தப்படும். அப்ப என்ன நடக்கும், அந்த மாதிரி காலகட்டத்துல அந்த மக்கமா நகரத்தை சுற்றி கஅபாவை மதிக்கக்கூடிய மக்கள், கஅபாவின் புனிதத்தை பேணக்கூடிய மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன நாம விளைஞ்சு கொள்ளணும்னு சொன்னோம்னா, யானைப்படை சம்பவம் நடக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக வரக்கூடிய காலகட்டம், அவங்க பிறந்திருக்கிறாங்க, 40 வயசுல நபியா வரப்போறாங்க. அதற்கு முன்னோட்டமாக அல்லாஹ் இந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான். ஆனா பிற்காலத்துல வரும்போது இனி நபி வரப்போறதெல்லாம் கிடையாது. நபி வர்றதா இருந்தா அல்லாஹ் அற்புதத்தை காட்டுவான். நீ நபி வரப்போறது கிடையாது. கஅபாவுடைய புனிதம் கஅபாவை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அந்த கஅபாவை அவமதித்து அங்க அநியாயம் பண்ணி அதனுடைய மதிப்பு தெரியாம அதை பாழ்படுத்தும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஆலை எதுக்கு இருக்கணும், அல்லாஹ் என்ன செய்வான், அவனுடைய ஆலயத்துக்கு மதிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னும் போது அல்லாஹ் என்ன செய்வான், அந்த ஆலயத்தின் மீது ஒருவருக்கு அதிகாரத்தை கொடுத்து அந்த கூட்டம் என்ன செய்வாங்க, வரம்பை மீறி கஅபத்துல்லா இடிப்பாங்க. அப்ப என்ன விளங்கணும் சொன்னோம்னா, மக்கமா நகரம் பாதுகாக்க, கஅபத்துல்லா பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மக்காவில் வாழக்கூடிய மக்களுக்கு சில முக்கியத்துவம் இருக்குது. அவங்க மக்காவில் உட்கார்ந்து என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, மக்காவுடைய புனிதத்தை என்ன செய்ய வேண்டும், அவர்கள் பாதுகாப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் என்றைக்கு அந்த மக்களுடைய உள்ளத்துல எடுபட்டு போதும், கியாமத்து நாள் வரைக்கும் அந்த அடையாளம் வர்ற வரைக்கும் மக்கள் மதிப்பாங்க. ஆனா அந்த சூழல் வரும்போது என்ன ஆயிரும், கஅபாவில் ஹஜ்ஜு செய்யப்படாத காலம்லாம் வந்துடும். ஹஜ்ஜு செய்யப்படாத காலம்லாம் வரும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னோம்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி அபிசீனிய கூட்டம் என்ன செய்யும், கஅபத்துல்லாஹ்வை ஒவ்வொரு செங்கலாக அவர்கள் உடைத்து எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு விஷயம் நமக்கு என்ன செய்திருக்குது, கஅபாவுடைய புனிதத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை மற்ற ஊர் மக்களை விட மக்காவாசிகள் இருக்கு.
நாம் இங்கிருந்து காபாக்கு போகும்போது அதனுடைய புண்ணியத்தை நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டும். மக்கமா நகரத்தை பொதுவாக முதல் தடவை போகும்போது மக்களுடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு காபாவை பார்க்கும் போது ஒரு உணர்ச்சி, ஒரு அழுகை, ஒரு கவலை இருக்குதோ, திரும்ப 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 போகும்போது என்ன செய்யாது, அது எடுபட்டு போயிடும். சில ஆலிம் சாக்கள்லாம் சாதாரண மக்கள் செய்யக்கூடிய செய்ய தயங்குற விஷயத்த கூட காபால ஒருத்தவங்க செய்வாங்க, சர்வ சாதாரணமா செய்வாங்க. எத்தனையோ மக்கள் நம்ம பார்த்துருக்கிறோம், காபாக்குள்ள வருவாங்க, வரும்போது காபாவை பார்த்தவொடனே பொழுது அழ ஆரம்பிச்சிருவாங்க. என்ன காரணம், அவங்களுடைய உள்ளத்துல அத அவங்க ஒரு இறைவனுடைய ஆலயத்தை நம்ம தரிசிக்க வந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நம்ம ஹஜ்ஜி செய்ய வந்திருக்கிறோம், உம்ராக்கு வந்திருக்கிறோம், தவாஃபுக்கு வந்திருக்கிறோம். முதல் பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு, ஒரு நம்பிக்கை, அவங்களுடைய கண்கள்ல கண்ணீர் எல்லாம் வடிவதை பார்க்கணும். ஆனா திரும்ப 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 போகும்போது எத்தனை தடவை போனா அந்த புனிதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பேணிக் கொள்ள வேண்டும். ஆனா சிலருக்கு என்ன செஞ்சது, அந்த புனிதம் தான் எடுபடாம போயிடுது. காபாவிலே இருப்பாங்க, தொழ மாட்டாங்க, காபாவிலே இருப்பாங்க, சிகரெட் அடிப்பாங்க, காபாவிலே இருப்பாங்க, எல்லா ஹராமான காரியத்தையும் என்ன செய்வாங்க, பண்ணுவாங்க. அப்ப அது போன்ற ஒரு நிலையை என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய உள்ளத்துல வந்துடக்கூடாது. காபாவை நம்ம என்றைக்கு உம்ராக்கோ ஹஜ்ஜுக்கோ போனாலும் சரி, அங்க மக்கமா நகரத்துல என்னென்ன புனிதங்களை பேண வேண்டுமோ அந்த புனிதங்கள் நம்ம என்ன செய்ய வேண்டும், பேண வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த காபத்துல்லாவை அந்த அப்ரஹா மன்னன் அழிக்க வரும்பொழுது அல்லாஹ் என்ன செய்தான், அந்த கூட்டத்தை அழித்து காபாவை அல்லாஹ் பாதுகாத்தான். இதுல குறைஷிகளுக்கு பல நன்மைகள், பல பாக்கியங்கள் இருந்தது. அதைத்தான் அடுத்த சூரத்துல் குரைஷ் என்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனுடைய விளக்கத்தை நாம் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் நாம் தொடர்ச்சியாக காண்போம். ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.